ஒரு சின்ன கொஸ்டின், நீங்க டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கும்போது கவுண்டர்னா என்ன, ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்னா என்ன, ரிங் கவுண்டர்னா என்ன, ஜான்சன் கவுண்டர் இதெல்லாம் பத்தின ஒரு கன்ஃபியூஷன் இருக்கா? இல்ல எக்ஸாம்க்கு படிச்சுட்டு எக்ஸாம் முடிஞ்ச உடனே மறந்துடுறீங்களா? இல்ல இன்டர்வியூல டிஃபரன்ஸ் பிட்வீன் சிங்க்ரோனஸ் அண்ட் ஏசிங்க்ரோனஸ் கவுண்டர்னு ஒரு ஹெச்ஆர் உங்களை பார்த்து கேட்கும்போது சைலண்டா நிக்கிறீங்களா? டோன்ட் வரி, இந்த வீடியோ முடியும் போது கவுண்டர்ஸ் அண்ட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் இது ரெண்டுமே உங்களோட ஃபேவரட் டாபிக்கா மாறிடும். அதுக்கு நான் கேரண்டி. இந்த டாபிக்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வர எஃப்எஸ்எம் டாபிக் எல்லாமே ரொம்ப ஈஸியா புரியும். அது மட்டும் இல்ல, செமஸ்டர் எக்ஸாம்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ், வியலாசா இன்டர்வியூஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெல்கம் பேக் டு நோவா பை 360. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் கம்ப்ளீட்டாக பார்த்தோம். எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப், டி ஃப்ளிப் ஃப்ளாப், ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் அண்ட் டி ஃப்ளிப் ஃப்ளாப். இப்போ ஒரு கொஸ்டின், ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் படிச்சாச்சு, அதை வச்சு என்ன பில்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் கவுண்டர்ஸ் அண்ட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் தான். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து ஒரு பிரிக் அப்படின்னா அதுலேருந்து உருவாகிற கவுண்டர்ஸ் அண்ட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் தான் பில்டிங். ஓகேவா? ப்ராசஸர்ஸ், மெமரி, கம்யூனிகேஷன், டிஜிட்டல் கிளாக், டிராஃபிக் சிக்னல், எலவேட்டர், வாஷிங் மிஷின், ஆல்மோஸ்ட் எல்லா டிஜிட்டல் சிஸ்டமும் கவுண்டர்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுது. அதனால தான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏசிங்க்ரனஸ் கவுண்டர் அண்ட் சிங்க்ரனஸ் கவுண்டர். ரெண்டு பேருமே கவுண்டர்ஸ் தான், ஆனால் ஒர்க் பண்ணுற ஸ்பீட் ரொம்ப டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் அப் கவுண்டர் பேர்லேயே சொல்கிற மாதிரி நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். லைக் 000, 001, 010, 011 இப்படி மேலே மேலே கவுண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் டவுன் கவுண்டர், இது ரிவர்ஸ் ப்ராசஸ். லைக் 111லேருந்து 110, 101 இப்படி ஒரு பிட்டை டிக்ரீஸ் ஆகிட்டு வரும். ஃபைனலி 000 இப்படி கீழே வரைக்கும் கவுண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அப் டவுன் கவுண்டர், ஒரே சர்க்கியூட் ஸ்விட்ச் மாதிரி ஒரு மோட் சிக்னல் யூஸ் பண்ணி அப்பவும் கவுண்ட் பண்ணலாம், டவுனும் கவுண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின்ஸ், இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் விச் ஆர் ரிங் கவுண்டர்ஸ் அண்ட் ஜான்சன் கவுண்டர். இந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா சிமிலராக தான் தெரிவாங்க, ஆனால் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. நெக்ஸ்ட் மாடியன் கவுண்டர், டிஜிட்டல் கிளாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட்ஸு, மினிட்ஸு, கால்குலேட்டர், பிசிடி டிஸ்பிளே இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபைனலி ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ், எஸ்ஐஎஸ்ஓ, எஸ்ஐபிஓ, பிஐஎஸ்ஓ, பிஐபிஓ. இனிஷியலி இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்தா நமக்கு பயமாக இருக்கும். ஆனால் நான் ஒரு ஈஸி ட்ரிக் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இதை லைஃப் லாங் மறக்கவே மாட்டீங்க. லாஸ்ட்ல பை டைரக்ஷனல் அண்ட் யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் பார்க்கலாம். ரியல் ஹார்ட்வேர்ல ஏன் மோஸ்ட்லி யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான ஆன்சரும் நான் சொல்கிறேன், அதையும் பார்ப்போம். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணலாமா? நவ் நம்ம ஃபர்ஸ்ட் கவுண்டர் டைப் பார்க்கலாம். ஏசிங்க்ரனஸ் கவுண்டர் அண்ட் சிங்க்ரனஸ் கவுண்டர். இந்த ரெண்டு பேருமே கவுண்டர் தான். டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் வந்து கிளாக் சிக்னல் ரிசீவ் பண்ணோம்ல, அந்த மெத்தட் தான் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஏசிங்க்ரனஸ் கவுண்டர் பற்றி பார்க்கலாம். பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏசிங்க்ரனஸ் அப்படின்ட்டு. எந்த ஒரு வேர்டுக்கு முன்னாடியுமே ஏ, டி, டிஸ் இந்த மாதிரியானதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஆப்போசிட் இல்லைன்னு நெகட்டிவ் இந்த மாதிரியான மீனிங் கொடுக்கும். இப்போ ஏசிங்க்ரனஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல சிங்க்ரனஸ் ஆகாது அப்படின்ட்டு. அதாவது எல்லா ஃப்ளிப் ஃப்ளாப்பும் ஒரே நேரத்தில் ஒர்க் பண்ணாது. சர்க்கியூட்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு மட்டும்தான் டைரக்டா கிளாக் சிக்னல் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு கிளாக் எங்கேருந்து வருது அப்படின்னா ப்ரீவியஸ் ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்ல இருந்து வரும். அதே மாதிரி தேர்டுக்கு எங்கேருந்து வரும்னா செகண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்ல இருந்து கிளாக் சிக்னல் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் அது வந்து கிளாக் சிக்னல் வருதுங்கிறத சொல்றேன். இப்போ இங்க வந்து நம்ம 3 ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் எடுத்திருக்கோம் இல்லையா? FF0, FF1 அண்ட் FF2 அப்படின்ட்டு. இப்போ இங்க பாருங்க, இந்த FF0 இப்போ கிளாக் சிக்னல் வந்து ஏசிங்க்ரனஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், மறந்துடாதீங்க. ஏசிங்க்ரனஸ்ல கிளாக் சிக்னல் ஃபர்ஸ்ட் நம்ம FF0க்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இதோட அவுட்புட் தான் இந்த செகண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு கிளாக் சிக்னலா போகும். ஓகேவா? இந்த தேர்டுக்கு எப்படி வரும் அப்படின்னா இந்த செகண்ட்ல இருந்து தான் இந்த தேர்டுக்கு வரும். இப்படிதான் இது ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இதுல இருந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப் இருக்கு இல்லையா, இதுதான் சேஞ்ச் ஆகும். இது சேஞ்ச் ஆகும்போது கொஞ்சம் டிலேக்கு அப்புறம் செகண்ட் சேஞ்ச் ஆகும், அதுக்கப்புறம் தேர்டு சேஞ்ச் ஆகும். இப்படி வந்து ஒரு வேவ் ஃபார்ம் மாதிரி ஒவ்வொரு ஃப்ளிப் ஃப்ளாப்ல இருந்து நெக்ஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு டிராவல் ஆகும், ஒரு வேவ் மாதிரி. ஓகேவா? அதனாலதான் இது ரிப்பிள் கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு, ஸ்டாஃப் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸ்டாஃப்க்கு தெரியாம ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் ஒரு மெசேஜை வந்து லாஸ்ட் பெஞ்சுக்கு பாஸ் பண்ணணும்.
ஓகேவா? ஸ்டாஃப்க்கு தெரியாம பாஸ் பண்ணணும்னா அவங்க எப்படி பாஸ் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் பெஞ்ச் வந்து ஃபர்ஸ்ட் மெதுவா செகண்ட் பெஞ்ச் கிட்ட சொல்லுவாங்க, செகண்ட் பெஞ்ச் தேர்ட் பெஞ்ச் கிட்ட சொல்லுவாங்க, தேர்ட் பெஞ்ச் ஃபோர்த் பெஞ்ச், இப்படி ஒண்ணு ஒரு பெஞ்சா போய் தான் கடைசியா லாஸ்ட் பெஞ்ச் கிட்ட போகும். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் டைரக்டா லாஸ்ட் பெஞ்ச் கிட்ட சொல்லிட்டா சவுண்ட் ஆயிடும், ஸ்டாஃப் பாத்துருவாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு பெஞ்சா தான் அது மூவ் ஆகும். இதே மாதிரி தான் ஏசிங்க்ரனஸ், ஒவ்வொரு ஃபிளிப் ஃப்ளாப்பா தான் ஒர்க் ஆகி போயிட்டு இருக்கும். புரிஞ்சுதுங்களா? 1 by 1 தான் அது வந்து மூவ் ஆகும். ஓகேவா? ஏசிங்க்ரனஸ் கவுண்டரும் அதே கான்செப்ட் தான். ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் சேஞ்ச் ஆன அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப் வந்து சேஞ்ச் ஆகும். இதனால ப்ரொபகேஷன் டிலே இன்க்ரீஸ் ஆகும். வாட் இஸ் மீன் பை ப்ரொபகேஷன் டிலே அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இன்புட், அதாவது ஒரு இன்புட் நீங்க கொடுக்குறீங்க, அது அவுட்புட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கான ஒரு டைம் எடுக்கும்ல. ஓகேவா? இப்போ நீங்க உங்க கிளாஸ் ரூம்ல இருந்து ஒரு கேன்டீன் போறீங்க, ஓகேவா? அதுக்கான டைம் இருக்குல்ல, அதுதான் ப்ரொபகேஷன் டிலே. ஒரு இன்புட் இருக்கு, அது அவுட்புட்டுக்கு போறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் தான் ப்ரொபகேஷன் டிலே. ஓகேவா? அதாவது அவுட்புட் வந்து செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுதான் வந்து ப்ரொபகேஷன் டிலே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஸ்பீடு கம்மியா இருக்கும் இதுல. ப்ரொபகேஷன் டிலே, அதாவது டிலே ஒரு இடத்துக்கு அதிகம்னாலே அந்த இடத்துல ஸ்பீடு கம்மியாயிரும். ஓகேவா? ஆனா இதுல ஒரே ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, சர்க்யூட் ரொம்ப சிம்பிளா இருக்கும், எக்ஸ்ட்ரா லாஜிக் கேட்ஸ் எதுவுமே தேவைப்படாது. அதை ஸ்மால் அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் இதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ சிங்க்ரனஸ் கவுண்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இங்க கான்செப்ட் வந்து கம்ப்ளீட்டா ஏசிங்க்ரனஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்கும். இங்க எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்க்கும் ஒரே கிளாக் சிக்னலை தான் டைரக்டா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கிளாக் பல்ஸ் வந்த உடனே FF0வும் FF1ம் FF2 எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்பும் ஒரே நேரத்துல ட்ரிகர் ஆகும். அப்ப கவுண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். எல்லாமே அட் அ டைம்ல ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா லாஜிக் கேட்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அந்த லாஜிக் கேட்ஸ் தான் டிசைட் பண்ணும் எந்த ஃபிளிப் ஃப்ளாப் டாகுல் ஆகணும், எதை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்றோம்ல, அதுதான் டிசைட் பண்ணும். ஓகேவா? இதனால எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்பும் சைமல்டேனியஸ்லி ஒர்க் பண்ணும். இதுக்கு பேர் வந்து, அதனாலதான் இதுக்கு பேர் வந்து ரிப்பிள் இங்க வந்து ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஏசிங்க்ரனஸ்க்கு ரிப்பிள் கவுண்டர்னு இன்னொரு பேர் இருக்கு. இங்க ரிப்பிள் வந்து ஆகாது. ஓகேங்களா? சோ ரிப்பிள் டிலே இருக்காது இந்த இடத்துல. ரிப்பிள் டிலே இருக்காதனால ஸ்பீடு வந்து ஹை ஸ்பீடா ஆயிரும். அதனால உங்களுக்கு ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர், FPGA, VLSI சிப்ஸ் மாதிரி ஹை ஸ்பீட் சர்க்யூட்ஸ்ல மோஸ்ட்லி சிங்க்ரனஸ் கவுண்டர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்ப ரெண்டு கவுண்டருக்கும் ஒரு கம்பேரிசன் மாதிரி பார்த்துக்கலாம். இஃப் யூ வாண்ட் நீங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏசிங்க்ரனஸ் கவுண்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்க்கு மட்டும்தான் கிளாக் கொடுப்போம். நெக்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்க்குலாம் வந்து ப்ரீவியஸ் அவுட்புட்ல இருந்து தான் கிளாக் வந்து ரிசீவ் பண்ணும். செகண்ட் வந்து ரிப்பிள் டிலே இந்த இடத்துல அதிகமாவே இருக்கும். ஸ்பீடு வந்து கம்மியாயிரும். ஒரு இடத்துல டிலே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸ்பீடு வந்து கம்மியாயிரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்க்யூட் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்க்கு மட்டும் தான் நம்ம கிளாக் கொடுப்போம். நெக்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்க்குலாம் ப்ரீவியஸோட அவுட்புட்ல இருந்து கிளாக்கை ரிசீவ் பண்ணிக்கும். செகண்ட் ஹை ரிப்பிள் டிலே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பீடு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். சர்க்யூட் வந்து சிம்பிளா இருக்கும். சிங்க்ரனஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்பும் சேம் கிளாக் சிக்னல் இருக்கும். இங்க வந்து நோ ரிப்பிள் டிலே, ஸ்பீடு ஹை ஸ்பீடு, எக்ஸ்ட்ரா லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஹை ஸ்பீட் அப்ளிகேஷனுக்கு பெஸ்ட். ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், which counter is faster and why அப்படின்ட்டு. அதுக்கு நீங்க என்ன ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னா, synchronous counter is faster because எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்புமே வந்து சேம் கிளாக் சிக்னலை தான் ரிசீவ் பண்ணுது. அதனால வந்து ரிப்பிள் டிலே இந்த இடத்துல எலிமினேட் ஆயிடுது. ஓகேங்களா? இதுதான் இதுக்கான ஆன்சர். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ நம்ம அப் கவுண்டர் பார்க்கலாம். பேர்ல இருந்தே நமக்கு நல்லா தெரிஞ்சிரும். அப் கவுண்டர்னா நம்பர்ஸ் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல, அதாவது சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு கவுண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்லைட்ல 3 பிட் அப் கவுண்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 3 பிட்னா என்ன மீனிங் அப்படின்னா, நமக்கு 3 ஃபிளிப் ஃப்ளாப் இருக்குன்னு மீனிங். நான் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் பத்தி லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்த போதே நான் சொன்னேன், ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் ஒரு பிட்டை ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு. இந்த இடத்துல நம்ம 3 பிட் எடுத்துக்கிறதுனால 3 ஃபிளிப் ஃப்ளாப் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் ஒரு பிட்டை ஸ்டோர் பண்ணும். ஸோ மொத்தமா 3 பிட்டு நம்ம இங்க இருக்கு. அதனால 3 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ். 3 பிட்ஸ் வச்சு மேக்ஸிமம் எவ்வளோ வேல்யூஸ் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 power n.
ஓகேங்களா? இத வந்து நான் சொல்றது எல்லாமே ஒரு நோட் பென்ன வச்சு நீங்க நோட் பண்ணிட்டே வாங்க. அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கா இருக்கட்டும், இல்ல இன்டர்வியூஸ்க்கா இருக்கட்டும், ஜஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, இந்த ஃபார்முலாஸ்லாம் கூட இன்டர்வியூல கேட்பாங்க கண்டிப்பா. ஏன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து மேக்ஸிமம் எல்லா கம்பெனிஸ்லயுமே எம்சிக்யூ டைப்பா தான் இருக்கும். அதனால சூஸ்லாம் நெறைய குடுத்து உங்கள கன்ஃப்யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாரி அந்த எம்சிக்யூலயா இருக்கட்டும், ஹெச்ஆர் ரவுண்ட்ல கூட இந்த மாதிரியான ஃபார்முலாஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் சொல்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 பிட்ஸ வச்சு மேக்ஸிமமா எவ்வளோ வேல்யூஸ் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 பவர் n. ஓகேவா? அந்த n அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் பிட்ஸ். இந்த இடத்துல நம்ம வந்து 3 பிட்ஸ் எடுத்திருக்கோமா, அப்ப 2 பவர் 3 அப்படிங்கும் போது உங்களுக்கு 8 ஸ்டேட்ஸ். அதனாலதான் 000ல இருந்து 111 வரைக்கும் வரும். ஓகேங்களா? இது பார்த்தா உங்களுக்கு பைனரி சீக்வன்ஸ் மாதிரி தான் இருக்கும். இப்ப வந்து 000ல ஸ்டார்ட் ஆகி 001 010 011 100 101 110 லாஸ்டா 111 அதுல வந்து முடியும். ஓகேவா? இந்த மாதிரி பைனரி ஆர்டர் அப்படியே வரும் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு டவுட் வரலாம். 111 தான் லாஸ்ட்ன்னு சொன்னோம். இதுக்கப்புறம் அது எங்க போகும்? ஓகேவா? ஏன்னா நம்ம கவுண்டரை ஸ்டாப் பண்ற வரைக்கும் அது கவுண்ட் பண்ணிட்டே இருக்கணும்ல. அதுக்கப்புறம் 111க்கு அப்புறம் அது எங்க போகும் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ நம்ம என்ன நினைப்போம் டக்குன்னு 111க்கு அப்புறம் திருப்பி 0 ஸ்டார்ட் ஆகும். அப்போ 111 அப்படிலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது 4 பிட் வருது. நம்ம எடுத்திருக்கிறதே 3 பிட் தான். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 111 வந்து திருப்பியும் 0க்கே போகும். அதாவது 000 ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இந்த 111 அப்படிங்கிறது இந்த 000க்கே திருப்பியும் போயிடும். ஓகேவா? இததான் ரேப் அரவுண்ட்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொன்னா அப்படின்னா லாஸ்ட் வேல்யூ ரீச் ஆன அப்புறம் ஃபர்ஸ்ட் வேல்யூக்கே திரும்பி ஸ்டார்ட் ஆகும். அதுதான். இப்ப வந்து இந்த சர்க்யூட் டயக்ராம் மாதிரி பாருங்க. இது சர்க்யூட் டயக்ராம் கிடையாது. நான் சும்மா ஃபிளிப் ஃப்ளாப் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இங்க பாருங்க, இந்த இந்த ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் எல்லாமே நான் ஏன் இங்க டீன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னா, நம்ம எடுத்திருக்கிற ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் எல்லாமே டி ஃபிளிப் ஃப்ளாப்ஸ். நான் ஃபிளிப் ஃப்ளாப்ல டி ஃபிளிப் ஃப்ளாப் பத்தி நான் சொல்லும் போது நான் சொல்லியிருப்பேன். அதோட டி ஃபிளிப் ஃப்ளாப்போட மெயின் அப்ளிகேஷனே யாரு அப்படின்னா கவுண்டர்ஸ் தான். ஓகேவா? எல்லா கவுண்டர்ஸ்லயும் யூஸ் பண்ற ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் வந்து டி ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிருவோம்னு சொல்லியிருப்பேன். நான் அந்த வீடியோ பார்க்கலன்னா செக் அவுட் பண்ணி பாருங்க ஃபிளிப் ஃப்ளாப் வீடியோ. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே புரியும். ஓகேங்களா? ப்ரீவியஸ் வீடியோலயே நம்ம பார்த்தோம். டி வந்து 1 இருந்தது அப்படின்னா ஃபிளிப் ஃப்ளாப் டாகுல் ஆகும் அப்படின்னு. டாகுல்னா என்ன அப்படின்னா 0 இருந்தா 1னும் 1 இருந்தா 0 அப்படின்னு வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப் எவ்ரி கிளாக் பல்ஸ்க்கும் டாகுல் ஆயிட்டே இருக்கும். செகண்ட் ஃபிளிப் ஃப்ளாப் எப்ப டாகுல் ஆகும் அப்படின்னா லோவர் ஆர்டர். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் பிட் வந்து ஃபாஸ்டா சேஞ்ச் ஆயிரும். செகண்ட் பிட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா சேஞ்ச் ஆகும். தேர்ட் பிட் அதை விட ஸ்லோவாகும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபிளிப் ஃப்ளாப்பும் மாற 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 உங்களுக்கு அந்த ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாயிட்டே வரும். ஓகேவா? அதனாலதான் இது வந்து ஒரு பைனரி கவுண்டிங். அந்த இடத்துல தான் பைனரி கவுண்டிங்கே கிரியேட் ஆகுது. இங்க பாருங்க 000ன்னு இருக்கு. கொஞ்சம் சேஞ்ச் ஆகி செகண்ட் பிட் வருது 001ன்னு ஒரு பிட் சேஞ்ச் ஆகுது. அடுத்து இன்னொரு பிட் சேஞ்ச் ஆகுது. இப்படியே தானே சேஞ்ச் ஆயிட்டு வருது. இதனாலதான் பைனரி கவுண்டிங் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல கிரியேட் ஆகிடுது. இதை வந்து இந்த அப் கவுண்டர் அப்படிங்கறது ரியல் லைஃப்ல எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ வந்து ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு. அந்த ஆடிட்டோரியம்ல ஒருத்தரா என்டர் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் உள்ள வராங்க, அவங்க கவுண்ட் 1. நெக்ஸ்ட் உள்ள வராங்க, அவங்க கவுண்ட் 2. இப்படி ஒருத்தரா உள்ள வரும்போது கவுண்டர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம்ல, இதுதான் அப் கவுண்டர்னு சொல்லுவாங்க. இதோட அப்ளிகேஷன் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி டிவிஷன், அட்ரஸ் ஜெனரேஷன், டிஜிட்டல் டிவைஸ்ல இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து அப் கவுண்டரை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அப் கவுண்டர் அப்படின்னா என்ன, why it is called an up counterன்னு கேட்டாங்கன்னா, பைனரி கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். எங்க இருந்து அப்படின்னா லோவஸ்ட் வேல்யூல இருந்து ஹையஸ்ட் வேல்யூ வித் எவ்ரி கிளாக் பல்ஸ். அப்படிதான் நீங்க சொல்லணும். பைனரி கவுண்ட் வந்து லோல இருந்து ஹை வேல்யூக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இதுதான் வந்து அப் கவுண்டர். நெக்ஸ்ட் நம்ம டவுன் கவுண்டர் பார்க்கலாம். இதுலயும் பேரை பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப் கவுண்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுச்சு. ஆனால் டவுன் கவுண்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஹையஸ்ட் வேல்யூல இருந்து லோவஸ்ட் வேல்யூக்கு கவுண்ட் பண்ணும். சரிங்களா? இந்த ஸ்லைட்லயும் நான் 3 பிட் டவுன் கவுண்டர் தான் எடுத்திருக்கிறேன். அதனால நமக்கு வந்து 8 ஸ்டேட்ஸ் வந்து இங்க கிடைக்கும். அதாவது 111ல இருந்து 000 வரைக்கும். இங்கேயும் 000 ரீச் ஆயிருச்சு அப்படின்னா அகைன் வந்து 111க்கு தான் போகும். வேற எங்கேயும் நம்மளால போக முடியாது. 3 பிட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. 4 பிட் அப்படின்னாலும் நீங்க வந்து 0000
அது வந்தோன்னே ஸ்டாப் பண்ணிடணும். திருப்பி 1111 அந்த அதுக்கு 15, அதாவது 4 பிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 0லேருந்து 15 வரைக்கும் வரும். அது வரைக்கும் தான் நம்ம போக முடியும். எக்ஸ்ட்ரா நம்மளால போக முடியாது. இப்படி வந்து நீங்க கொடுத்துருக்கிறத தாண்டி வந்து போச்சு அப்படின்னாலும் அது வந்து ஃபால்ட்டாக தான் ஆகும். ஸோ நீங்க அதை பார்த்துக்கணும். நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கெல்லாம் போகாது. ஏன்னா நமக்கு 3 பிட்ஸ் தான் இருக்கு அப்படின்னா 3 பிட் கவுண்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதனால 00க்கு அப்புறம் மறுபடியும் 111க்கே திருப்பி வந்துடும். இதையும் வந்து ரேப் அரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சர்க்யூட் சைடில் வந்து பார்க்கலாம். ப்ரீவியஸ் ஸ்லைடில் அப் கவுண்டர் பார்த்தோம். அதில் நெக்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்க்கு கியூ அவுட்புட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்ல. ஆனால் டவுன் கவுண்டர்லையும் ஒரு ஸ்மால் சேஞ்ச் தான். இங்கே நெக்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்க்கு கியூ பார், அதாவது காம்ப்ளிமெண்ட் அவுட்புட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். கியூனா நார்மல் அவுட்புட், கியூ பார் அப்படின்னா அதோட ஆப்போசிட் அவுட்புட்டு. இதுதான் கவுண்டிங் டைரக்ஷனையே சேஞ்ச் பண்ணுது. அதனால தான் அப் கவுண்டர் அசெண்டிங் கவுண்ட் பண்ணுச்சுன்னா டவுன் கவுண்டர் வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல கவுண்ட் பண்ணும். ஓகேங்களா? சர்க்யூட் ஆல்மோஸ்ட் சேம் தான். டிஃபரன்ஸ் என்னன்னா கிளாக் கனெக்ஷன் கியூல இருந்து வருதா இல்ல கியூ பார்ல இருந்து வருதா அப்படிங்கிறது தான். கியூல இருந்து வந்ததுன்னா அப் கவுண்டரு, கியூ பார்ல இருந்து வந்ததுன்னா டவுன் கவுண்டரு. இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்க்கலாம். இப்போ வந்து உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் ஒரு டைமர் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது 10, 9, 8, 7 இப்படி தானே வரும். வாஷிங் மிஷினில் எடுத்துக்கிட்டோம், போடும்போது நமக்கு 1 ஹவர்னு காட்டும். அந்த 1 ஹவர்ல இருந்து 0க்கு வந்துச்சுன்னா தானே உங்களுக்கு அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது. ராக்கெட் லான்ச்லேயே பார்த்தீங்கன்னா 10, 9, 8 அப்படி தானே சொல்கிறாங்க. 0 தானே அது மேலே பறக்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து டவுன் கவுண்டர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு சின்ன கம்பேரிசன் மாதிரி பார்த்துக்கலாம். அப் கவுண்டர் அப்படிங்கிறது என்னன்னா லோவஸ்ட் வேல்யூல இருந்து ஹையஸ்ட் வேல்யூக்கு கவுண்ட் பண்ணும். லைக் 00ல இருந்து 11 வரைக்கும். டவுன் கவுண்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹையஸ்ட் வேல்யூல இருந்து லோவஸ்ட் வேல்யூக்கு கவுண்ட் பண்ணும். லைக் 111ல இருந்து 00 வரைக்கும். இது வந்து ஒரு சிம்பிள் டிஃப்ரென்ஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 2 பாயிண்ட் சொல்லலாம். என்னன்னா இது அப் கவுண்டர் அசெண்டிங் ஆர்டர்ல இருந்து கவுண்ட் பண்ணும், டவுன் கவுண்டர் வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல கவுண்ட் பண்ணும்னு சொல்லிக்கலாம். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ரிப்பிள் கவுண்டர்ல வந்து அப் கவுண்டர் ஜென்ரலா கியூ அவுட்புட் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொடுப்போம். வைல் டவுன் கவுண்டர்ல வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் கியூ, அதாவது கியூ பார் அவுட்புட் தான் நம்ம கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நீங்க 2 பாயிண்ட் சொல்லிக்கலாம். இவ்வளவுதான் வந்து உங்களுக்கு டவுன் கவுண்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நாம அப் டவுன் கவுண்டர் பார்க்கலாம். ஒரே கவுண்டர் டுவர்ட்ஸ் அப்பும் நம்மளால கவுண்ட் பண்ண முடியும், டவுனும் கவுண்ட் பண்ண முடியும். அதாவது இது அப் கவுண்டர் பிளஸ் டவுன் கவுண்டர் ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷன் தான். இப்போ ஒரு கொஸ்டின், கவுண்டருக்கு எப்படி தெரியும் அப் கவுண்ட் பண்ண இல்லைன்னா டவுன் கவுண்ட் பண்ண அப்படின்னா அதுக்காக தான் இந்த இடத்துல மோட் லைன் எம் அப்படின்றத வந்து யூஸ் பண்றாங்க. இந்த மோட் லைன் தான் கவுண்டரோட டைரக்ஷனை வந்து டிசைட் பண்ணும். ஓகேங்களா? M1 அப்படின்னா கவுண்ட் வந்து டுவர்ட்ஸ் அப் டைரக்ஷன்ல இருக்கும். அதாவது 00ல இருந்து 001, 010 எப்படி 100 வரைக்கும் இப்படி மேலே மேலே கவுண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும். M வந்து 0 அப்படின்னா கவுண்டிங் வந்து டுவர்ட்ஸ் டவுன் டைரக்ஷன்ல இருக்கும். 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 00 வரைக்கும். ஓகேங்களா? இப்படி கீழே கீழே கவுண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ சர்க்யூட்ல 2 ஆப்ரேஷனும் பண்ண முடியும் நம்மளால. ஓகேங்களா? இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தோம், அப் கவுண்டருக்கு ஜென்ரலி கியூ அவுட்புட் யூஸ் பண்ணுவோம், டவுன் கவுண்டருக்கு வந்து கியூ பார் அவுட்புட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்போ இங்க அப் டவுன் கவுண்டர்ல 2 அவுட்புட்டுக்கும் அவைலபிள் இருக்கா? ஸோ அப்போ எதை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டினை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் மக்ஸ் இந்த இடத்துல கொண்டு வராங்க. மக்ஸ்னா என்ன? மெனி இன்புட்ஸ் இருக்கும், ஆனா அதுல இருந்து ஒரு இன்புட்டை செலக்ட் பண்ணி அவுட்புட்க்கு நம்ம சென்ட் பண்ணுவோம். அதுதானே மக்ஸோட வேலை. நம்ம டிவி ரிமோட் எடுத்துக்கோங்க, நிறைய சேனல் மாத்துற மாதிரியான ஆப்ஷன்ஸ் நம்ம டிவி ரிமோட்ல இருக்கும். ஆனா அந்த நிறைய சேனல்ஸுமே இருக்கும், நம்ம அட் அ டைம்ல எதை பார்க்க முடியும்? ஒரு சேனல் தானே பார்க்க முடியும். அதே மாதிரிதான் மக்ஸும் ஒர்க் பண்ணும். இங்க மக்ஸ் வந்து எப்படின்னா மோட் லைனை எம் பேஸ் பண்ணி கியூ செலக்ட் பண்ணா கியூ செலக்ட் பண்ணலாமா கியூ பார் செலக்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத அந்த மோட் லைன் எம் தான் டிசைட் பண்ணும். ஓகேங்களா? M1 அப்படின்னா அப் கவுண்டிங்கா இருக்கும், M0னா டவுன் கவுண்டிங்கா இருக்கும். ஓகேவா? மக்ஸ் தான் இந்த இடத்துல வந்து டைரக்ஷன் ஸ்விட்ச் மாதிரி ஒர்க் பண்ணுது. ஓகேங்களா? ரியல் லைஃப்ல இந்த அப் டவுன் கவுண்டருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் எலிவேட்டர் தான். ஓகேங்களா? நீங்க வந்து ஒரு லிஃப்ட்ல ஏறினோன்னா மேலே போகணும் அப்படின்னா தட் இஸ் அப் கவுண்டிங்.
கீழே வரணும், ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்றீங்க மேலே போகுது, திருப்பி கீழே போகணும் அப்படின்னா ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்றீங்க அது கீழே வருது, அது டவுன் கவுண்டிங். இப்படி நம்ம ஒரே இதுல வந்து ரெண்டுத்தையுமே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு டிஜிட்டல் கிளாக் எல்லாம் இருக்குல்ல, கிளாக்ஸ் நீங்க டிஜிட்டல் கிளாக்கா இருக்கட்டும், இல்லைன்னா ரிஸ்ட் வாட்ச், நம்ம கையில கட்டுற வாட்ச் கூட டிஜிட்டல் வாட்ச், அதுல வந்து நீங்க மினிட்ஸ் இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்றது இந்த மாதிரி ரெண்டுமே நம்மளால பண்ண முடியும். இந்த மாதிரியான கவுண்டர்ஸ் எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ்ல எல்லாம் வந்து ஒரு பொசிஷன் கவுண்டரா இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே வந்து அப் டவுன் கவுண்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ அது வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப் கவுண்டர் அப்படின்னா கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், டவுன் கவுண்டர் அப்படின்னா கவுண்ட்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணும். அப் டவுன் கவுண்டர் அப்படின்னா ரெண்டுமே இப்போ நம்மளால பண்ண முடியும். அதனால இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும். ஓகேவா, நான் ஏன் ஒவ்வொரு தடவை இது இன்க்ரீஸ் பண்ணும் டிக்ரீஸ் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா அது நீங்க அப்பவே தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது அப்படின்னு. கவுண்டர் அப்படிங்கிறது இது என்னடா கவுண்ட் தானே பண்ணுது அப்படின்னு நம்ம சாதாரண நினைப்போம். ஆனா இதுக்குள்ள போயிட்டீங்க, இது நீங்க இப்ப நீங்க ஜஸ்ட் இது என்னன்னு பாக்குறீங்க. டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது என்ன, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான். நீங்க நெக்ஸ்ட் இதுல வெரிலாக் அதெல்லாம் போயிட்டீங்கன்னா, வெரிலாக்னா என்னன்னா இங்க படிக்கிறதுக்கு நீங்க அங்க போய் கோட் எழுதுவீங்க. வெரிலாக்ல டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல என்ன படிக்கிறீங்களோ அதை அப்படியே கோடா நீங்க அங்க எழுதுவீங்க வெரிலாக்ல. அதை பத்தி படிக்கிறது தான் வெரிலாக். ஸோ நீங்க வந்து அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா கவுண்டர் தான் மெயின் இதாவே இருக்கும். இப்ப நீங்க இன்டர்வியூஸ்ல எல்லாம் போனீங்கன்னா ஃபைனல் ரவுண்ட்ல கூட உங்களுக்கு கவுண்டர் தான் கேட்பாங்க. நான் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். என்னோட இன்டர்வியூல என்னோட ஃபைனல் ஹெச்ஆர் ரவுண்ட்ல எனக்கு கேட்ட கொஸ்டின் கவுண்டர்ஸ் தான். ஸோ அதனால கவுண்டர் தானே கவுண்ட் தானே பண்ணுது அப்படின்னு ஈஸியா நினைக்காதீங்க. இது வந்து ஒரு இன்டர்வியூல ஹெச்ஆர் ரவுண்ட்லயே கேட்கறாங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம். அப்போ அதோட இம்பார்ட்டன்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அப் டவுன் கவுண்டரோட அட்வான்டேஜ் கேட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லணும்னா, சிங்கிள் கவுண்டர் கேன் பெர்ஃபார்ம் போத் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் கவுண்டிங். ஓகேவா, இதுதான் அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம ரிங் கவுண்டர் பார்க்கலாம். இந்த டாபிக் இன்டர்வியூல ரொம்ப ஃபேமஸான ஒரு டாபிக். ஃபர்ஸ்ட் ரிங் கவுண்டர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரிங் கவுண்டர் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். நார்மல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ல டேட்டா ஒரு டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகும். ஆனா ரிங் கவுண்டர்ல லாஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்க்கு ஃபீட்பேக்கா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால டேட்டா அப்படிங்கிறது வந்து கண்டினியூஸ்லி ஒரு ரிங் மாதிரி சுத்திட்டே இருக்கும். அதனாலதான் இதுக்கு ரிங் கவுண்டர் அப்படின்னே பேரு. ஓகேங்களா, இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நமக்கு வந்து 4 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் இருக்கு. FF0, FF1, FF2 and FF3. இங்க அப்சர்வ் பண்ணுங்க, FF3 ஓட அவுட்புட் மறுபடியும் எங்க கனெக்ட் ஆயிருக்கு, FF0க்கு இன்புட்டா கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இதுதான் ஃபீட்பேக் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடியும் நீங்க வந்து இப்படிதானே லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு போகும்னு சொன்னீங்க அப்படின்னா அது வேற. அது வந்து என்னன்னு இங்க பாருங்க. இங்க நான் வந்து இது மட்டும் தான் இங்க கனெக்ட் ஆயிருக்கு. நான் லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வரும்னு சொன்னது கவுண்டிங்ல தான் நான் சொன்னேன். இப்போ இங்க வந்து 111ல அதாவது டவுன் கவுண்டர் அப்படிங்கிறது டிக்ரீஸா கவுண்ட் பண்ணுன்னு சொன்னேன்னா 11ல இருந்து 00 வரைக்கும் கவுண்ட் பண்ணும். இங்க எதுவுமே இல்ல அடுத்து கவுண்ட் பண்றதுக்கு. ஸோ அகைன் என்ன பண்ணும், அகைன் வந்து 111K இது போய் கவுண்ட் பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன். இங்க வந்து கனெக்ஷன் அப்படி கிடையாது, கவுண்டிங் தான். அது வந்து திருப்பியும் ஸ்டார்டிங்ல எங்க கவுண்ட் பண்ணுச்சோ அந்த இடத்துக்கு போய் கவுண்ட் பண்ணுது. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ஷனே அப்படிதான் இருக்கும். இங்க கடைசியோட அவுட்புட் வந்து எங்க ஃபர்ஸ்ட் இன்புட்டுக்கு ஃபர்ஸ்டோட ஃபிளிப் ஃப்ளாப்க்கு இன்புட்டா வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த கவுண்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இனிஷியலி ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்ல மட்டும்தான் 1 இருக்கும், மற்ற எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்லயும் 0 தான் இருக்கும். இங்க பாருங்க, நான் வந்து இந்த டேபிளா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறேன். FF0, FF1, FF2 and FF3 4 ஃபிளிப் ஃப்ளாப்பும் எடுத்தாச்சு. இனிஷியலா FF0ல தான் 1 இருக்கும், மற்ற எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்லயும் 0 தான் இருக்கும். இங்க பாருங்க, இந்த 1 வந்து அடுத்து ஒரு கிளாக் பல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த FF1க்கு வந்து ஷிஃப்ட் ஆயிருது. ஓகேவா, ஒரு கிளாக் பல்ஸ் நம்ம கொடுக்குறோம், அது வந்த உடனே அந்த 1 என்ன ஆயிடுது, நெக்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்க்கு ஷிஃப்ட் ஆகிடுது. அதனாலதான் நான் சொன்னேன், ஷிஃப்ட் ஆகி போறதுனாலதான் இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ரிங் கவுண்டர் அப்படின்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். இப்போ ஒவ்வொரு இதுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டே இருக்குல்ல, அதனாலதான் இது வந்து ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ல ஒரு ஒன் ஆஃப் த டைப் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் என்ன இருக்கு பாருங்க, 1 0 0 0ன்னு இருக்கு. ஓகேவா, கிளாக் பல்ஸ் கொடுத்த உடனே இந்த 1 வந்து செகண்ட் ஃபிளிப் ஃப்ளாப்க்கு போயிருது. ஸோ 0 1 0 0ன்னு மாறிடுது. ஓகேவா, நெக்ஸ்ட் கிளாக் கொடுத்த உடனே தட் ஸ்டேட் பிகம்ஸ் வாட், 0 0 1 0ன்னு மாறிடுது. நெக்ஸ்ட் கிளாக் பல்ஸ் கொடுத்தோன்னா 0 0 0 1ன்னு மாறிடுது. இப்போ இங்க பாருங்க, நெக்ஸ்ட் கிளாக் கொடுத்த உடனே இங்க இருந்த 1 இங்க வந்துருச்சுங்களா. இப்போ பாருங்க, லாஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்ல இருந்த 1 ஃபீட்பேக் மூலியமா மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்க்கு போய்
ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்க்கு இங்கே 1 வந்துருச்சு பாருங்க. இதுதான் நான் இங்கே டயக்ராமாக ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தேன். இதில் கிளாக் பல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கறதுக்காக இங்கே டேபுலேஷனில் போட்டிருக்கேன். ஓகேவா, இங்கே பாருங்க, இதோட அவுட்புட்டு ஃபீட்பேக் மூலியமா ஃபர்ஸ்ட்டுக்கு வருது. அதே மாதிரி தான் இங்கே அவுட்புட் இங்கே 1ன்னு கிடைச்சிருச்சு. ஃபீட்பேக் மூலியமா இந்த 1 ட்ராவல் ஆகி எங்கே வருது, ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்க்கே வந்துருது. ஓகேவா, இது வந்து இப்படிதான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த சீக்வன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நோட்டீஸ் பண்ணுங்க, ஒரே ஒரு 1 தான் என்டையர் கவுண்டர்ல வந்து டிராவல் பண்ணுது. மற்ற எல்லா பிட்ஸுமே 0வா தான் இருக்கு. ஒரே ஒரு 1 தான், இப்போ இந்த ஒரு 1 தான் பார்த்தீங்கன்னா எல்லா கவுண்டர்ஸ்லையுமே டிராவல் ஆகுது. ஓகேவா, இந்த என்டையர் கவுண்டர்ஸ்லையுமே எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்ஸ்லையும் இந்த ஒரு 1 மட்டும்தான் டிராவல் ஆகுது, வேற எதுவுமே டிராவல் ஆகல. ஓகேவா, இப்போ சிம்பிளா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ரிலே ரேஸ் இருக்குல்ல, அதை வந்து நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து ஒரு பேட்டன் இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளேயர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேட்டனை செகண்ட் பிளேயர் கிட்ட கொடுப்பாங்க. செகண்ட் பிளேயர் அதை வந்து தேர்ட் பிளேயர்கிட்ட கொடுப்பாங்க. தேர்ட் பிளேயர் ஃபோர்த் பிளேயர் கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகேவா, அந்த ஃபோர்த் பிளேயர் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் ஃபர்ஸ்ட் பிளேயர் கிட்ட அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, பேட்டர் இப்படிதான் வந்து கண்டினியூஸா சுத்திட்டே இருக்கும். ஓகேங்களா, அங்க ஒரு பேட்டன் தான் இருக்கு. அதை வந்து ஃபர்ஸ்ட் பிளேயர் செகண்ட் கிட்டையும், செகண்ட் வந்து தேர்ட் கிட்டையும், தேர்ட் ஃபோர்த் கிட்டையும் கொடுத்துட்றாங்க. அதோட முடிஞ்சிருச்சுங்கிறது கிடையாது. அந்த ஃபோர்த் பிளேயர் என்ன மறுபடியும் எங்க ஸ்டார்ட் ஆச்சு, ஃபர்ஸ்ட். ஸோ அந்த இடத்துல கொண்டு வந்து கொடுக்குறாங்கல்ல, அதே ஃபார்மேட் தான் இங்கேயும். ஓகேவா, ரிங் கவுண்டர்லயும் அதே தான். ஓகேங்களா, ஒரே ஒரு லாஜிக், அந்த 1ங்கிறது வந்து ஃபிளிப் ஃப்ளாப்ஸ்ல இருந்து இன்னொரு ஃபிளிப் ஃப்ளாப்க்கு டிராவல் பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா, இப்போ இதோட ஸ்டேட்ஸ் பத்தி பார்க்கலாம். நமக்கு வந்து 4 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் இருக்கிறதுனால 4 ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன, இங்க வந்து ஒரே ஒரு 1 மட்டும்தான் மூவ் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா, மற்றபடி முன்னாடி நம்ம பார்த்த அதே ஃபார்முலா தான் இங்கேயும். இதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா, இங்கேயே நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். n ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் வந்து n யூனிக் ஸ்டேட்ஸ். இங்க 4 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறதுனால 4 யூனிக் ஸ்டேட்ஸ் வரும். 3 யூஸ் பண்ணியிருந்தா 3 கிடைக்கும். ஓகேங்களா, இதோட அப்ளிகேஷன் அப்படின்னா என்ன, எங்க இருக்கு அப்படின்னா, சீக்வென்ஷியல் எல்இடி லைட்டிங்ல எல்லாம் வரும். கண்ட்ரோல் சிக்னல் ஜென்ரேஷன், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கண்ட்ரோல், டிராஃபிக் சிக்னல் கண்ட்ரோலரு, இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ல ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்ச அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, அதுக்கு ரிங் கவுண்டர் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, இதுல வந்து ஒரு இன்டர்வியூ டிப் என்ன அப்படின்னா, இன்டர்வியூவர் கேட்கலாம், why is it called a ring counter அப்படின்னு. அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா, output of the last flip flop is fed back directly to the input of the first flip flop அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி கொடுக்கறதுனால ஒரு க்ளோஸ்டு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகுது. பார்க்கறதுக்கு ரிங் மாதிரி இருக்கிறதுனால இது வந்து ரிங் கவுண்டர். ஓகேங்களா, இதுல வந்து எத்தனை ஸ்டேட்ஸ் வந்து இதுல பாசிபிள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, n ஃபிளிப் ஃப்ளாப்ஸ்னா n ஸ்டேட்ஸ், 4 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ்னா 4 ஸ்டேட்ஸ். எத்தனை ஃபிளிப் ஃப்ளாப் இருக்கோ அத்தனை ஸ்டேட்ஸ் வந்து இதுல கிடைக்கும் அப்படின்றது தான் ரிங் கவுண்டர். நெக்ஸ்ட் நாம ஜான்சன் கவுண்டர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இது ரிங் கவுண்டர் மாதிரியே தான் தெரியும். ஆனால் 2 கவுண்டருக்கு ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் இருக்கு. ரிங் கவுண்டர்ல என்ன பண்ணோம், லாஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்போட கியூ அவுட்புட், அதாவது டைரக்ட் அவுட்புட்டை ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்க்கு ஃபீட்பேக் கொடுத்தோம். ஆனால் ஜான்சன் கவுண்டர்ல அப்படி இல்லை. இங்க லாஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்போட காம்ப்ளிமெண்ட் அவுட்புட், அதாவது கியூ பார் அவுட்புட்டை தான் ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்க்கு ஃபீட்பேக்காக கனெக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் ஜான்சன் கவுண்டருக்கு ட்விஸ்டட் ரிங் கவுண்டர் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. ட்விஸ்டட்னா என்ன அப்படின்னா, நார்மல் அவுட்புட் கொடுக்காம காம்ப்ளிமெண்ட் அவுட்புட்டை ஃபீட்பேக்காக கொடுக்கறது, அதுதான் ட்விஸ்ட். நீங்கள் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் எந்த டாபிக் படிக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு அது மட்டும்தான் பேரா, இப்போ ஜான்சன் கவுண்டர்னா ஜான்சன் கவுண்டர் மட்டும்தான் பேரா அப்படின்றத பார்த்து படிங்க. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கும். ஜான்சன் கவுண்டர்னா ட்விஸ்டட் ரிங் கவுண்டர்னா அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜான்சன் கவுண்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற அந்த மெக்கானிசம்ல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் அங்கே கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, ட்விஸ்டட் ரிங் கவுண்டர்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு அது என்னன்னு தெரியாதனால உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு சொல்ல முடியாம போகும். ஸோ அதனால நீங்க ஒவ்வொரு டாபிக் படிக்கும் போதும் அதுக்கு வேற ஏதாவது நேம் இருக்கா அப்படின்றது, இப்போ மாட் கவுண்டர் அப்படின்னு நான் இன்ட்ரோ சொல்லும் போது சொல்லியிருந்தேன். இன்னைக்கு படிக்க போற சிலபஸ்ல படிப்போம்னு சொல்லிட்டு மாட் கவுண்டர்லாம் சொன்னேன். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நேம்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அதனால வந்து ஒவ்வொரு டாபிக் படிக்கும் போதும் இதுக்கு வேற ஏதாவது நேம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு படிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதோட ஒர்க்கிங் மெக்கானிசம் பார்க்கலாம். இனிஷியலா எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்புமே 0ல தான் இருக்கும். FF0, FF1, FF2, FF3 இந்த மாதிரி எல்லாமே 0ல தான் இருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அப்போ என்ன வரும், 0 0 0 0ன்னு இருக்கும். இப்போ வந்து லாஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் என்ன, 0. இதை ட்விஸ்ட் பண்ணினது தான் ஃபர்ஸ்ட்டுக்கு
இன்புட்டா வரும். அப்ப இங்க 0 இருக்கனால அதோட காம்ப்ளிமெண்ட் என்ன 1. இப்ப இங்க வந்துருச்சுங்களா 1ன்ட்டு. இப்ப ரெஸ்ட் ஆஃப் இதெல்லாம் அப்படியே வரும். இப்ப வந்து என்ன ஆகும் ஷிஃப்ட் ஆகும். இங்க இருந்து 0 இங்க திருப்பியும் 1 FF1ல இருந்த 0 FF2க்கு வரும். இங்க FF2ல இருந்தது இங்க FF3க்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகும். இப்ப பாருங்க FF3யோட அவுட்புட் என்ன 0. இதோட காம்ப்ளிமெண்ட் தானே FF0க்கு திருப்பி நம்ம கொடுக்கணும். அப்ப இங்க பாருங்க இங்க FF3க்கு வந்து என்ன இருக்கு 0ன்னு இருக்கு. ஸோ இதோட காம்ப்ளிமெண்ட் அப்படியே இங்க வந்துருச்சு FF0க்கு. நெக்ஸ்ட் அப்படியே ஷிஃப்ட் ஆகும். இங்க முன்னாடி என்ன இருந்தது 1 இருந்தது, அது வந்து FF1க்கு வந்துடும். இங்க இருந்த 0 இங்க வந்துடும். FF2ல இருந்த 0 இங்க வந்துடும். திருப்பி இப்படி இங்க வந்து என்ன இருக்கு அவுட்புட்டு 0 இருக்கு. இதோட காம்ப்ளிமெண்ட் திருப்பி இங்க கொடுக்கணும். ஸோ 1 வந்துருச்சு. இங்க இருந்தது அப்படியே அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜா அடுத்த ஃபிளிப் ஃப்ளாப்க்கு ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும். கடைசியா பாருங்க இங்க வந்து 1 இருக்கு. ஸோ 1ங்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் திருப்பியும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் 0 0 0 0ன்னு வந்துடும். ஓகேங்களா. இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. ரிங் கவுண்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு 1 தான் டிராவல் பண்ணுச்சு. ஆனா ஜான்சன் கவுண்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல 1s இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் 0s இன்க்ரீஸ் ஆகும். அதனால இதோட சீக்வன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கும். இப்ப ஸ்டேட்ஸ் பத்தி பார்ப்போம். ரிங் கவுண்டர்ல பாத்தீங்கன்னா n ஃபிளிப் ஃப்ளாப்ஸ்னா n ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஆனா ஜான்சன் கவுண்டர்ல அப்படி கிடையாது. n ஃபிளிப் ஃப்ளாப்னா 2n ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க 4 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் இருக்கு. ஸோ 2x4 என்ன 8. ஸோ 8 ஸ்டேட்ஸ் இங்க நமக்கு கிடைக்கும். அதனால ஜான்சன் கவுண்டருக்கு ரிங் கவுண்டரை விட அதிக ஸ்டேட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. அதுதான் வந்து பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இதுல. இதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா டெக்கேட் கவுண்டர்ஸ், சீக்வன்ஸ் ஜென்ரேட்டர், வேவ் ஃபார்ம் ஜென்ரேஷன், டைமிங் சர்க்யூட், கண்ட்ரோல் சர்க்யூட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுக்கு அப்ளிகேஷனா நம்ம சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிங் கவுண்டர் அண்ட் ஜான்சன் கவுண்டர் கண்டிப்பா கேட்காத இன்டர்வியூவே இருக்காது. இப்போ வந்து பாத்தீங்க என்ன ஆன்சர் அப்படின்னா ரிங் கவுண்டர் அப்படிங்கிறது நார்மல் அவுட்புட் ஃபீட்பேக்கா கொடுப்போம், வேறஸ் ஜான்சன் கவுண்டருக்கு காம்ப்ளிமெண்டட் அவுட்புட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா விச் கவுண்டர் ஹாஸ் மோர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. எதுல வந்து அதிக ஸ்டேட்ஸ் இருக்குன்னா ஜான்சன் கவுண்டர் தான். ஏன்னா ரிங் கவுண்டர்ல n ஸ்டேட்ஸ் தான். n ஃபிளிப் ஃப்ளாப்க்கு n ஸ்டேட், ஜான்சன் கவுண்டர்ல n ஃபிளிப் ஃப்ளாப்க்கு 2n ஸ்டேட்ஸ். அப்ப அதிக ஸ்டேட்ஸ் எங்க இருக்கு ஜான்சன் கவுண்டர்ல தான். ஓகேவா. இந்த மாதிரி ஒரு டாபிக் படிக்கும் போது என்னென்ன கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. நெக்ஸ்ட் நம்ம மாட் என் கவுண்டர் பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஃபர்ஸ்ட் மாட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். மாட்னா மாடுலஸ் அப்படின்றது தான் ஃபுல் ஃபார்ம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கவுண்டர் வந்து எவ்வளோ ஸ்டேட்ஸை கவுண்ட் பண்ணுது அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் மாட் 8 கவுண்டர் அப்படின்னா 8 ஸ்டேட்ஸ் கவுண்ட் பண்ணும் அப்படின்றது. மாட் 16 கவுண்டர் அப்படின்னா 16 ஸ்டேட்ஸ் கவுண்ட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். இங்க நம்ம எடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் வந்து மாட் 10. ஸோ அதனால இது வந்து 10 ஸ்டேட்ஸ் மட்டும்தான் கவுண்ட் பண்ணும் 0ல இருந்து 9 வரைக்கும். ஓகேவா. இதுக்கு நிறைய பேர் இருக்கு. மாட் 10 நம்ம எடுத்திருக்கோமா, அதுக்கு வந்து என்னென்ன பேர் இருக்கு அப்படின்னா டெக்கேடு, பிசிடி கவுண்டர் அப்படின்னு இருக்கு. 10னாலே நமக்கு என்னன்னு சொல்லுவோம் டெக்கேடுன்னு சொல்லுவோம். 10 இயர்ஸ் அப்படின்னா ஒரு டெக்கேடு. இந்த மாதிரி 10 அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் டெக்கேடுக்கு ஈக்குவல். ஸோ அதனால இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மாட் 10 கவுண்டர் டெக்கேட் கவுண்டர் இல்லைன்னா பிசிடி கவுண்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா. இப்போ நார்மலா வந்து ஒரு 4 பிட் கவுண்டரை வந்து நீங்க ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 4 பிட்ஸ் இருந்தா 2^4 என்ன 16. அப்ப 16 ஸ்டேட்ஸ் நமக்கு கிடைக்கும். அதாவது 000ல இருந்து 1111 வரைக்கும் கவுண்ட் பண்ணும் இல்லையா. டெசிமல்ல சொல்லணும் அப்படின்னா 0ல இருந்து 15 வரைக்கும். ஆனா மாட் 10 அப்படி இல்லை. 0ல இருந்து 9 வரைக்கும் தான் கவுண்ட் பண்ணணும். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் மாட் 10 மாட் 8 இப்படி எந்த நம்பர் இருந்தாலும் அந்த ஸ்டேட்ஸ் வரைக்கும் தான் பண்ணும். மாட் 10னா 10 ஸ்டேட்ஸ் மட்டும்தான் வரும். சீக்வன்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க 000ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க 1001, அதாவது டெசிமல்ல பாத்தீங்கன்னா இங்க 0 இது 9. ஓகேங்களா. இப்போ கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 10 ஸ்டேட்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ இதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன 9க்கு அப்புறம் 10 தானே வரணும். 10 வராது. ஏன்னா நம்ம இங்க எடுத்திருக்கிறதே மாட் 10 ஸ்டேட்ஸ், மாட் 10 கவுண்டருங்கிறனால 10 ஸ்டேட்ஸ் தான் வரணும். ஸோ இங்க அடுத்து 10 அப்படிங்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டு இந்த கவுண்டர் வந்து தன்னைத்தானே ரீசெட் பண்ணிக்கிட்டு 000க்கே ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிடும்.
ஓகேங்களா, ரீசெட் ஆகிட்டு 000க்கே போயிடும். ஓகேங்களா, அதனால தான் இது 0ல இருந்து 9 வரைக்கும் மட்டும் கவுண்ட் பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா, மாட் 6 அப்படின்னா 6 ஸ்டேட்ஸ் தான் வரும். அடுத்து 7 அப்படின்றத கவுண்ட் பண்றதுக்கு முன்னாடியே இது வந்து ரீசெட் ஆகி 0க்கு போயிடும். ஓகேங்களா, சிம்பிளா ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டிஜிட்டல் கிளாக்ல செகண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. 0, 1, 2, 9 வரைக்கும் வரும். அப்புறம் 10 இருக்காது. இந்த மாதிரி டிஸ்பிளே கண்டினியூ ஆகும் சிஸ்டமோட டிசைன் பொறுத்து. அது நெக்ஸ்ட் டிஜிட் கேரி ஆகும் அப்படிங்கிறது வந்து, அதாவது வந்து அந்த ஒரு சிஸ்டம்க்கும் அதோட டிசைன் பொறுத்து வந்து டிஸ்பிளே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி மாடர்ன் கவுண்டர் யூஸ் பண்ணுவாங்க. பிசிடி டிஸ்பிளேஸ், கால்குலேட்டர்ஸ், டிஜிட்டல் மீட்டர்ஸ் மாதிரி சர்க்கியூட்ஸ்லாம் டெசிமல் டிஜிட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு மாட் 10 கவுண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கால்குலேட்டர்லயே எடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது ப்ரெஸ் பண்ணீங்கன்னா சில லெட்டர்ஸ்லாம் அதுல வரும், 0ன்னு வரும். இந்த மாதிரி ஒரு சில லெட்டர்ஸ், அந்த ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸ் கூட கால்குலேட்டர்ல வரும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எப்படி வரும், அந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேலாம் இருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து இந்த மாட் 10 கவுண்டர்ஸ் வச்சு தான் பண்றாங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ டிப் என்ன அப்படின்னா, இந்த மாட் 10 கவுண்டர்னா என்னன்னு கேட்பாங்க. அப்படின்னா இது வந்து இட் கவுண்ட்ஸ் ஒன்லி 10 ஸ்டேட்ஸ் தான், which is 0 to 9 and then reset back to 0. நான் அந்த 9 வந்ததுக்கு அப்புறம் 10க்குலாம் அது போகாது. அந்த 10 ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடியே ரீசெட் ஆகி திருப்பி 0க்கு போயிடும் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, நார்மல் 4 பிட் கவுண்டருக்கும் மாட் 10 கவுண்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நார்மல் 4 பிட் கவுண்டர்னா எத்தனை ஸ்டேட்ஸ், 2 power 4 என்ன, 16. ஸோ 16 ஸ்டேட்ஸ் இருக்கும். அதாவது 0ல இருந்து 15 வரைக்கும். மாட் 10 கவுண்டர்னா என்னன்னா 10 ஸ்டேட்ஸ் தான் இருக்கும், 0ல இருந்து 9 வரைக்கும் அப்படின்றத நீங்க சொல்லிடணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அது மறுபடியும் 000க்கே ரீசெட் ஆகி போயிடும். இந்த மாதிரி 1 லைன்ல வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ வரைக்கும் நாம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கவுண்டர்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் வரலாம், விச் இஸ் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர்னா என்ன அப்படின்னா, ரெஜிஸ்டர்னா டேட்டாவை டெம்பரவரியா ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ற ஒரு டிஜிட்டல் சர்க்யூட். சிம்பிளா சொன்னா கம்ப்யூட்டர்ல ரேம் இருக்குல்ல, அந்த மாதிரி அது வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். ஆனா ரெஜிஸ்டர்னா ப்ராசஸருக்குள்ள இருக்கிற ஸ்மால் அண்ட் வெரி ஃபாஸ்ட் மெமரி. ஓகேவா, இப்போ ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்னா என்ன அப்படின்னா, ஸ்டோர் பண்றது மட்டும் இல்லாம டேட்டாவை ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்ல இருந்து நெக்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்க்கு ஷிஃப்ட் பண்றது. அதுதான் இதோட வேலை. அந்த ஷிஃப்ட் பண்றதுனாலயே தான் இதுக்கு பேர் வந்து ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் அப்படின்ற பேரு. ஓகேங்களா, இந்த சர்க்யூட் இப்போ வந்து இதுல ஒரு சர்க்யூட் இருக்கு. 4 ஃபிளிப் ஃப்ளாப் எடுத்துக்கிறோம், 4 டி ஃபிளிப் ஃப்ளாப் எடுத்துக்கிறோம். கவுண்டர் வந்து டி ஃபிளிப் ஃப்ளாப்பு, இந்த மாதிரி ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே டி ஃபிளிப் ஃப்ளாப். ஏன் நம்ம டி ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்றோம் அப்படின்னா, டி ஃபிளிப் ஃப்ளாப் தான் என்ன டேட்டாவை எக்ஸாக்ட்லி ரிசீவ் பண்ணி ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா, டி ஃபிளிப் ஃப்ளாப்னா என்ன, நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அது அப்படியே அவுட்புட்டுக்கு வரும். நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது என்ன பண்ணுவோம், என்ன நம்ம அவுட்புட் வந்து அதே தானே நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். மாற்றி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அங்கே சான்ஸ் இல்லை. ஸோ என்ன இருக்கோ அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நம்ம டி ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்றோம். முன்னாடி ஏன் கவுண்டருக்கு டி ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்சன் கவுண்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து எப்படின்னா லாஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டை ட்விஸ்ட் பண்ணி, அதாவது டாகிள் பண்ணி தான் நம்ம காம்ப்ளிமெண்டோட தான் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். அப்படிங்கும் போது அங்கே காம்ப்ளிமெண்ட் தேவைப்படுது, டாகிள் தேவைப்படுதுங்கிறதுனால தான் நம்ம டி ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்றோம். இங்க டி ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்றோம். ஓகேங்களா, கிளாக் பல்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்ல இருக்கிற டேட்டா செகண்ட் ஃபிளிப் ஃப்ளாப்க்கு மூவ் ஆகும். செகண்ட்ல இருந்து தேர்டு, தேர்ட்ல இருந்து ஃபோர்த்து, இப்படி டேட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஷிஃப்ட் ஆகி போயிட்டு இருக்கும். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா ட்ரெயின் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற பேசஞ்சர் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல நெக்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்படி எல்லாருமே வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் டேட்டாவும் ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்ல இருந்து இன்னொரு ஃபிளிப் ஃப்ளாப்க்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் அப்படின்றது வந்து எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா, டேட்டா ஸ்டோரேஜ், டேட்டா டிரான்ஸ்ஃபர், சீரியல் கம்யூனிகேஷன், மைக்ரோ ப்ராசஸர், யூஆர்ட், எஸ்பிஐ, கம்யூனிகேஷன் சிஸ்டம், டிஜிட்டல் சிஸ்டம், இந்த மாதிரியான ஆல்மோஸ்ட் எல்லா எம்பெடட் சிஸ்டம்லயும் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்னா அதோட மேஜர் டைப்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். SISO, SIPO, PISO, PIPO. SISO அப்படின்னா சீரியல் இன் சீரியல் அவுட், அதாவது இன்புட் வந்து நம்ம சீரியலா கொடுத்துட்டு அவுட்புட்டும் சீரியலா எடுப்போம். SIPO அப்படின்னா இன்புட் வந்து சீரியலா கொடுத்துட்டு அவுட்புட் வந்து பேரலா எடுப்போம். PISO அப்படின்னா பேரலல் இன்புட் கொடுத்துட்டு அவுட்புட் வந்து சீரியலா எடுத்துப்போம். ஓகேங்களா, PIPO அப்படின்னா
இன்புட் பேரலா கொடுத்துட்டு அவுட்புட்டும் பேரலா எடுத்துப்போம். ஓகேங்களா? இந்த நேம்ஸ் எல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கும். ஆனா ஃபுல் ஃபார்ம் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. அதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைப் SISO எக்ஸ்பான்ஷன் பண்ணினா அப்படின்னா சீரியல் இன் சீரியல் அவுட். சீரியல்னா என்ன? ஒரே ஒரு பிட்டு ஒரு டைம்ல டிரான்ஸ்ஃபர் ஆகுறது. இப்போ வந்து 4-5 பிட் இருந்ததுன்னா ஒவ்வொரு பிட்டா தான் உள்ள வரும். அதே மாதிரி வெளியே போகும்போது ஒரு பிட்டா தான் வெளியே போகும். ஓகேங்களா? இங்க இன்புட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா டேட்டா ஒரு பிட் ஒன் பிட் அட் அ டைம்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் கிளாக் பல்ஸ் கொடுத்தோன்னே தான் அடுத்த பிட் வரும். நெக்ஸ்ட் கிளாக் பல்ஸ் கொடுத்தோன்னா அதுக்கு அடுத்த பிட் வரும். இப்படி ஒவ்வொரு பிட்டா தான் உள்ள என்டர் ஆகும். ரெஜிஸ்டருக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்சைட் த ரெஜிஸ்டர் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பிட்ஸ் எல்லாமே கிளாக் பல்ஸ் வரும்போது ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். ஃபைனலி அவுட்புட் சைட்லையுமே வந்து பாத்தீங்கன்னா 1 பிட் அட் அ டைம்ல தான் வெளியே வரும். அதனால தான் சீரியல் இன் சீரியல் அவுட் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க 4 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் இருக்கு. இப்போ நான் வந்து 1011 அப்படின்றத வந்து சீரியலா அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இந்த 1 இருக்குல்ல, இதுதான் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்ல என்டர் ஆகும். என்டர் ஆயிட்டு இன்சைட் த ரெஜிஸ்டர் என்ன ஆகும்? இங்க இருக்கிற 1 இந்த ஃபிளிப் ஃப்ளாப்க்கு மாறிடும். ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடம் காலியா இருக்குமா? இந்த இடம் காலியா இருக்கும்போது தான் ரெண்டாவது இங்க 0ன்னு இருக்குல்ல, இது என்டர் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற 1 தேர்ட் ஃபிளிப் ஃப்ளாப்க்கு போனோம்னா இங்க இருக்கிற 0 இங்க வந்துரும். ஓகேங்களா? 0 வந்ததுக்கு அப்புறம் இந்த இடம் காலியா இருக்கும்ல, அப்பதான் இந்த மூணாவது இருக்கிற 1 இங்க வரும். நெக்ஸ்ட் இங்க இருக்கிற 1 தேர்ட் ஃபிளிப் ஃப்ளாப்க்கு போயிடும். இங்க இருக்கிற 0 இங்க போயிடும். இங்க இருக்கிற 1 இங்க வந்துரும். ஓகேங்களா? அப்புறம் இங்க இருக்கிற 1 இருக்குல்ல கடைசியா, இந்த இடம் காலியா இருக்கனால கடைசி பிட் வந்து இங்க உள்ள என்டர் ஆக ஆரம்பிக்கும். இங்க இப்போ 1 வந்துருச்சு, இங்க 0 தான் இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம கொடுத்த பிட் எல்லாமே இங்க வந்துருச்சு. இப்ப வெளியே வரணும். வெளியே வரதும் எல்லாமே ஒரே இதுல வந்துராது. ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 1 அது வரும். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 1 வரும். இங்க 0 இருக்கிறது 0 வரும், 1 இருக்கிறது 1. இப்படிதான் உங்களுக்கு ஒரு பிட்டா தான் வெளியவும் வரும். ஓகேங்களா? அதுதான் சீரியலின் ஒன்னொன்னா உள்ள போகும். இன்புட் நம்ம என்ன கொடுத்திருந்தாலும் ஒன்னொன்னா உள்ள போகும். அவுட்புட்டுமே வந்து ஒரு பிட்டா தான் நமக்கு வெளியே வரும். ஓகேங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கு. 10 பேர் நிக்கிறாங்க. அந்த பிரிட்ஜ்ல ஒருத்தரா தான் அதை கிராஸ் ஆகி போக முடியும்னு சொல்றாங்க போது அப்ப அந்த 10 பேர் என்ன பண்ணுவாங்க? வெயிட் பண்ணி ஒரு பிட்டும் ஒரு பர்சனா அதுல போவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்டாவும் வந்து ஒவ்வொரு பிட்டா தான் மூவ் ஆகும். ஓகேங்களா? அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா சர்க்யூட் வந்து ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ஹார்ட்வேர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மி. ஏன் அப்படின்னா ஒரு பிட்டு தான் ஒரு கிளாக்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகேங்களா? அப்படிங்கும் போது உங்களுக்கு டைம் வந்து அதிகமா எடுத்துக்கும். 4 பிட்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான டைம் அதிகமா எடுத்துக்கும். ஓகேங்களா? அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் சீரியல் கம்யூனிகேஷன், UART, கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸ், டேட்டா டிலே சர்க்யூட்ஸ் இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. SISO ஏன் ஸ்லோ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்லி 1 bit is transferred for the every clock pulse. ஓகேங்களா? ஒரு பிட்டு தான் நம்ம கிளாக் பல்ஸ் கொடுக்குறோம். 4 பிட் அப்படிங்கும்போது அதுக்கான டைம் வந்து கண்டிப்பா எடுத்துக்கும். ஓகேங்களா? இதுதான் SISO. நெக்ஸ்ட் டைப் வந்து என்ன அப்படின்னா SIPO எக்ஸ்பான்ஷன் சீரியல் இன் பேரல் அவுட். இன்புட் சைட் பார்த்தா டேட்டா சீரியலா அதாவது ஒரு பிட்டா தான் என்டர் ஆகும். ஆனா அவுட்புட் சைட்ல பார்த்தா எல்லா பிட்டும் ஒரே நேரத்துல அவைலபிள் ஆகும். அதாவது பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே நேரத்துல வெளியே வந்துரும். அதனாலதான் பேரல் அவுட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சப்போஸ் நம்ம வந்து இங்க எக்ஸாம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா 1011 கொடுக்குறோம்னா நான் முன்னாடி சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் இந்த 1 அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்க்கு வரும். அதுக்கப்புறம் கிளாக் பல்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த 1 வந்து செகண்ட் ஃபிளிப் ஃப்ளாப்க்கு போயிடும். அந்த 0 வந்து இங்க பேலன்ஸ் இங்க எம்டியா இருக்கனால அந்த 0 உள்ள என்டர் ஆகும். அதுக்கப்புறம் இது ஷிஃப்ட் ஆயிட்டே போகும். அதுக்கப்புறம் ஒரு பிட்டா உள்ள என்டர் ஆயிட்டே இருக்கும். ஸோ இப்போ 1011 அப்படிங்கிறது ரிஜிஸ்டருக்குள்ள ஃபுல்லா இங்க எல்லா ஸ்பேஸ்லயும் உட்காந்துரும். ஸோ ரிஜிஸ்டருக்குள்ள 1011 அப்படிங்கிறது ரெடி ஆயிரும். ரெடி ஆயிட்டு அவுட்புட் எப்படி வரும்? சீரியல் இன் சீரியல் அவுட் மாதிரி ஒன்னொன்னா வராது. ஏன்னா இந்த இடத்துல என்ன சொல்றோம்? நம்ம பேரலல் அவுட். இன்புட் மட்டும் தான் சீரியல், அதனால ஒன்னொன்னா வரும். அவுட்புட் வந்து பேரலல் அப்படிங்கும் போது அவுட்புட் எப்படி வந்துரும்? 1011 அப்படின்னு வந்துரும். ஸோ we can able to read all the bits at a time. ஓகேங்களா? 1011 அப்படின்னு ஒரே டைம்ல வெளியே வந்துரும். ஸோ இதுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு மூவிக்கு போனோம், கியூல நின்று மூவி டிக்கெட் வாங்குறீங்க. ஓகேங்களா? இன்சைட் த தியேட்டர் போன அப்புறம் எல்லாரும் ஒரே டைம்ல சீட்ல உட்காந்துருவீங்க. கியூ வந்து சீரியல் அப்படின்னா சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து பேரலல். எல்லாரும் ஒரே டைம்ல பண்றது. கியூல வந்து நம்ம ஒருத்தரா தான் பண்றோம். ஆனா பேரலா நம்ம உள்ள பாக்குறது இல்லைன்னா தியேட்டர்ல உட்காந்து பாக்குறது இது எல்லாமே வந்து பேரலல். ஓகேங்களா? அதே மாதிரிதான் இன்புட் வந்து சீரியலா இருக்கும், இங்க அவுட்புட் பேரலா இருக்கும். அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா சீரியல் டு பேரலல் கன்வர்ஷன்,
மைக்ரோ கண்ட்ரோலர், எல்இடி டிஸ்பிளேஸ், கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குல்ல, சீரியலாக தான் அது டேட்டாவை ரிசீவ் பண்ணும். ஓகேங்களா? ஆனால் எல்இடி டிஸ்பிளேக்கெலாம் வந்து பேரலல் டேட்டா தான் தேவை. அந்த மாதிரி இடங்கள்ல வந்து எஸ்ஐபிஓ வந்து யூஸ் பண்ணுவாங்க. எந்த இடத்துலலாம் வந்து சீரியல் இன்புட் நமக்கு கொடுத்துட்டு பேரலல் தேவைப்படுது அப்படின்ற இடத்துலலாம் வந்து இந்த எஸ்ஐபிஓ யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து சிம்பிளா ஒன் லைன்ல சொல்லணும் அப்படின்னா சீரியல் இன்புட் பேரலல் அவுட்புட். ஓகேங்களா? இது கண்டிப்பா கேட்பாங்க. ஒரு ஹெச்ஆர்லாம் வந்து இன்டர்வியூல கண்டிப்பா கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா எஸ்ஐபிஓ எந்த இடத்துல யூஸ் பண்றாங்க அப்படின்னா whenever சீரியல் டேட்டா has to be converted into parallel data. ஓகேங்களா? எப்போலாம் நமக்கு வந்து ஒரு சீரியல் டேட்டாவை நம்ம கொடுத்துட்டு பேரலல் அவுட்புட் எடுக்கணுமோ அந்த இடங்கள்ல வந்து நம்ம எஸ்ஐபிஓவை கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பிஐஎஸ்ஓ பார்க்கலாம். பிஐஎஸ்ஓ ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் அண்ட் சீரியல் அவுட்டு. ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது எஸ்ஐபிஓ, அதில் இன்புட் சீரியல் அவுட்புட் பேரலல். ஆனால் இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட். இங்கே இன்புட் வந்து பேரலல், அவுட்புட் வந்து சீரியல். பேரலல் இன்புட் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லா பிட்ஸும் ஒரே நேரத்தில் ரெஜிஸ்டருக்குள்ளே லோட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 1011 ஒரு இன்புட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து 4 பிட் டேட்டா இல்லையா? ஸோ 4 பிட்டாக இருக்கிறதுனால அந்த 4 பிட்ஸுமே ஒரே கிளாக்ல ரெஜிஸ்டருக்குள்ளே லோட் பண்ணிவிடுவோம். ஆனால் அவுட்புட் எடுக்கும்போது வந்து ஒவ்வொரு பிட்டாக சீரியலாக தான் வெளியே வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பல்காக ஒரு இன்புட்டை வந்து கொடுக்குறோம். பேரலாக ஒரு இன்புட்டை கொடுத்துட்டு ஆனால் எனக்கு அவுட்புட்டில் வந்து ஒன்றா தான் ஒரு பிட்டாக தான் எனக்கு வரணும் அப்படின்ற இடத்துலலாம் நம்ம வந்து பிஐஎஸ்ஓ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதோட அப்ளிகேஷன் அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் இன்டர்னல் பஸ்ஸில் வந்து டேட்டா பேரலாக தான் இருக்கும். ஆனால் கம்யூனிகேஷன் லைனில் வந்து சீரியலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேரலல் டேட்டாவை சீரியலாக கன்வெர்ட் பண்ணுற அந்த ப்ராசஸ்லலாம் வந்து பிஐஎஸ்ஓ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? யூஎஸ்பி கம்யூனிகேஷன், சீரியல் டிரான்ஸ்மிஷன், மைக்ரோ கண்ட்ரோலர், கம்யூனிகேஷன் சிஸ்டம்லலாம் இது ரொம்ப காமனாக இருக்கும். ஓகேங்களா? why do we use PISO அப்படின்னா to convert parallel data into serial data transmission. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் பேசிக் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் டைப் பார்க்க போகிறோம், which is PIPO. ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பேரலல் இன் பேரலல் அவுட்டு. பேரை பார்த்தாலே கான்செப்ட் புரிஞ்சிடும். இன்புட்டும் பேரலல், அவுட்புட்டும் பேரலல். சப்போஸ் நம்ம 1101 அப்படின்ற ஒரு 4 பிட் டேட்டா கொடுக்குறோம் அப்படின்னா இந்த 4 பிட்டும் ஒரே கிளாக் பல்ஸில் ரெஜிஸ்டருக்குள்ளே லோட் ஆயிரும். அதே மாதிரி அவுட்புட்லேயும் 4 பிட்டும் ஒரே நேரத்தில் ரிசீவ் பண்ணலாம். ஓகேங்களா? 1 by 1க்காக நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல. இது வந்து ஃபாஸ்டஸ்ட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் டைப்பு. ஏன் அப்படின்னா இன்புட்டுக்கும் டிலே இல்லை, அவுட்புட்டுக்கும் டிலே இல்லை, ஒரே ஒரு கிளாக் பல்ஸ் இருந்தால் போதும். ஓகேங்களா? இப்போ இதோட அப்ளிகேஷன் பார்க்கணும் அப்படின்னா டெம்பரவரி டேட்டா ஸ்டோரேஜ், ப்ராசஸர் ரெஜிஸ்டரு, பஃபர் ரெஜிஸ்டரு, ஹை ஸ்பீட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், டிஜிட்டல் சிஸ்டம், இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஆப்ரேஷன் வேணும்னா மோஸ்ட்லி பிஐபிஓ தான் யூஸ் பண்ணுவாங்க. விச் ரெஜிஸ்டர் ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பிஐபிஓ தான். ரீசன் வந்து என்னன்னா போத் இன்புட் அண்ட் அவுட்புட் ஆர் பேரலல், ஸோ தேர் இஸ் நோ டிலே அங்கே இல்லவே இல்லை. ஸோ அப்படின்னாலே ஒரு இடத்துல டிலே இல்லைனாலே அது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள் 4 ரெஜிஸ்டர் இருக்குது. 4 ரெஜிஸ்டருக்கும் அட் அ டைமில் டேட்டா என்ட்ரு ஆகுது. அதே 4 ஃப்ளிப்ஃப்ளாப் இருக்குது. 4 ஃப்ளிப்ஃப்ளாப்லேயும் அட் அ டைமில் டேட்டா என்ட்ரு ஆகுது. அதே மாதிரி அட் அ டைமில் லீவும் ஆகிக்குது. ஓகேங்களா? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த மாதிரி இருக்காது. பேரலாக வந்து உங்களுக்கு என்ட்ரு ஆகுது. அவுட்புட் பார்த்தீங்கன்னா சீரியலாக தான் அவுட்புட் ஆகும். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீரியலாக தான் இன் ஆகுது, அவுட்புட் மட்டும் பேரலாக உங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஆனால் இங்கே தான் பாருங்கள் உங்களுக்கு பேரலாகவும் இன்புட் வந்து என்ட்ரு ஆகுது, அவுட்புட்டாக லீவ் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் பிஐபிஓ. அதாவது வந்து ஃபாஸ்ட் எனக்கு இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு இந்த ஆப்ரேஷன் வந்து ரொம்ப வேகமாக நடக்கணும் அப்படின்னு எனக்கு மொத்தமாக நான் கொடுக்குற இன்புட்டு அப்படியே மொத்தமாக எனக்கு வெளியே அவுட்புட்டு அதே டைமில் எனக்கு எல்லா பிட்டுமே என்னால் பார்க்க முடியணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம பிஐபிஓ கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம அட்வான்ஸ்டு ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பை டைரக்ஷனல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். நேம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பைன்னு இருக்குது. ஸோ பைனா என்ன, 2 அப்படின்னு மீனிங்கு. அதாவது டேட்டாவை லெஃப்ட் சைடுக்கும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், ரைட் சைடுக்கும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நார்மல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரில் டேட்டா யூஸ்வலி ஒரு டைரக்ஷனில் தான் மூவ் ஆகும். ஆனால் பை டைரக்ஷன் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரில் வந்து அப்படி கிடையாது, 2 டைரக்ஷன்லையும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து அப் டவுன் கவுண்டரில் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? மோடு மாதிரி ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மோடு 1ஆ இருந்தால் அப் சைடு வந்து கவுண்ட் பண்ணும், மோடு வந்து 0ல இருந்ததுன்னா டவுன் சைடு வந்து கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோமா? அதே மாதிரி தான் இங்கேயும் கண்ட்ரோல் சிக்னல்
யூஸ் பண்ணி டிசைட் பண்ணுவாங்க. அந்த கண்ட்ரோல் சிக்னல் தான் என்ன மோடு மாதிரி ஒன்று யூஸ் பண்ணாங்க. அந்த மோடு வந்து 1ஆ இருந்ததுன்னா ரைட் ஷிஃப்ட்டு, அந்த மோடு வந்து 0வா இருந்தால் லெஃப்ட் ஷிஃப்ட். இந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இப்போ வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கார் ஓட்டிட்டு இருக்கீங்க. நார்மலாக அந்த கார் வந்து நீங்கள் ஓட்டிட்டு இருக்கீங்க, அது ஸ்ட்ரைட்டாக போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரைட் சைடு, நீங்கள் ஸ்டியரிங்கை ரைட் சைடு திருப்பணுமா லெஃப்ட் சைடு திருப்பணுமா அப்படிங்கிற அந்த டைரக்ஷன் கண்ட்ரோல் வந்து உங்ககிட்ட இருக்கு. உங்களால் அதை பண்ண முடியும். அதுதான் வந்து அதே தான் பை டைரக்ஷனல். ஓகேவா? நீங்கள் டேட்டாவை எந்த டைரக்ஷனில் வேணாலும் அனுப்பிக்கலாம். அந்த கண்ட்ரோலபிலிட்டி அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து யுனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். இதுதான் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல் டைப்புன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ரேஷனுமே பெர்ஃபார்ம் பண்ணும். அதாவது வந்து சீரியலில் இன்புட் அவுட்புட்டு, பேரலில் இன்புட் அவுட்புட்டு, லெஃப்ட் ஷிஃப்ட்டு, ரைட் ஷிஃப்ட்டு, டேட்டா ஹோல்டு, இவ்வளோ ஆப்ரேஷனையும் ஒரே சர்க்யூட்டில் பண்ண முடியும். அதனால தான் இதுக்கு வந்து யுனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னே பேர். ஓகேங்களா? நார்மலாக நம்ம கையில் ஃபோன் இருக்குல்ல, அதே மாதிரி தான் அந்த ஃபோனில் என்னென்னலாம் பண்ணலாம். நம்ம ஒரு ஃபோனை வச்சுட்டு என்னென்ன பண்ணுறோம் நம்ம இல்லையா? ஃபோன் பேசுகிறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், நெட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம், கேம்ஸ் ப்ளே பண்ணுறோம், மியூசிக் கேட்குறோம். அந்த மாதிரி ஒரு டிவைஸில் இவ்வளோ பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் யுனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டருமே. இதோட அப்ளிகேஷன் அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் சொல்லலாம், மைக்ரோ கண்ட்ரோலர், டிஎஸ்பி டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர், FPGA, VLSI டிசைன், கம்யூனிகேஷன் சிஸ்டம், ஆல்மோஸ்ட் மாடர்ன் டிஜிட்டல் சிஸ்டமில் யுனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இதில் கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். why is it called a universal shift register அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, it can perform serial input output, parallel input output, left shift, right shift and hold operation in a single circuit. அதுதான் மெயின். ஒரே சர்க்யூட்ல இவ்வளோ ஆப்ரேஷனையும் இதால் பண்ண முடியும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வித் திஸ் கவுண்டர்ஸ் அண்ட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் டாபிக் கம்ப்ளீட். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கவுண்டர்ஸ் அண்ட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிட்டோம். இந்த டாபிக்ஸ் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு மட்டும் கிடையாது. VLSI, எம்பெடட் சிஸ்டம், FPGA, மைக்ரோ ப்ராசஸர், கம்யூனிகேஷன் சிஸ்டம்னு ஆல்மோஸ்ட் எல்லா கோர் எலக்ட்ரானிக்ஸ் டொமைன்லையுமே யூஸ் ஆகுது. அதனால் இந்த கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் செமஸ்டர் எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூலையுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கவுண்டர்ஸ் அண்ட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் பற்றி உங்களுக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஈஸி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், வெரிலாக், VLSI, எம்பெடட் சிஸ்டம் ரிலேட்டட் வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா Nova by 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் which is finite state machine பார்க்க போகிறோம். ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ், கவுண்டர்ஸ், ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே புரிஞ்சவங்களுக்கு FSM ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் லேர்னிங், கீப் பில்டிங். டாடா, பை பாய்.